மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் பெங்களூர்ல ஒரு பெரிய கட்டடத்தோட மொட்டை மாடியில உச்சில நின்றுட்டு இருக்கேன். இந்த வீடியோ மீடியா தயவு செஞ்சு என் கணவரான சீமான் அவர்கள் பார்க்கும்படி தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன். இப்ப சீமான் மாமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பெங்களூர்ல. நான் உங்ககிட்ட 1000 சண்டை போட்டாலும் நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். 14 வருஷமா நீங்க தான் என்னோட கணவர் அப்படின்ட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உங்ககிட்டயும் நான் சொன்னேன், என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நீங்க தான் என் கணவர் அப்படின்னு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு எனக்கு இந்த தண்டனை? எதுக்கு இந்த தண்டனை எனக்கு? என்னால அவங்கள பிரிஞ்சு வாழ முடியல. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க. இந்த கோர்ட்டு கேஸ், இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் தேவையில்லை. நான் ஒன்றும் உங்க கள்ளக்காதலி கிடையாது. நீங்க யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. பின்னாடி உங்களுக்கே எவ்வளவு பொசிட்டிவ்னஸ் இருக்குன்னா, 2008ல இருந்து நீங்க தான் என் உயிரின் வாழ்ந்துட்டு இருக்கிற. எனக்கு எவ்வளவு பொசிட்டிவ்னஸ் இருக்கும், அது ஒன்றும் தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. இப்ப கூட ரொம்ப நொந்து போயிருக்க. 2 நிமிஷம் எனக்கு இங்கேருந்து குதிச்சா முடிஞ்சு போச்சு, இந்த சண்டை முடிஞ்சு போயிட போகுது. அப்போ உங்க நிலைமை என்ன ஆக போகுது? தமிழ்நாடு மக்கள் உங்களை விட்டுருவாங்களா? நான் செத்தா என்ன ஆக போகுது உங்க நிலைமை? நான் தினம் சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க அப்படியே செவிடா இருக்கிறீங்களே. யாரை தண்டிக்கிறீங்க மாமா? யாரை தண்டிக்கிறீங்க? இல்ல இப்படி பண்ணா நான் உங்களை விட்டுட்டு வேற யாரா கல்யாணம் பண்ணிக்குவீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, பண்ண மாட்டேன். மதரசால போன வருஷம் வந்தீங்கல்ல, சமாதானமா போயிடலாம் தானே வந்தீங்க. நானும் உங்களுக்கு எல்லாம் சமாதானமா பண்ணேன் தானே, அன்பா இருந்தேன் தானே, எல்லாம் பண்ணேன் தானே. மதரசால பண்ண தப்புக்கு நான் பெங்களூர்ல செத்தாலும் பரவாயில்லையா? இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட எப்படியா சாப்பிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டீங்கன்னா, கரெக்டா சில நாட்களுக்கு அப்புறம் நான் சாகிற வீடியோ தான் வரும். பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் உயிரை முடிக்கிற வீடியோ தான் வரும். இதை மீடியாவுக்கு சொல்லிடுறேன். தமிழ்நாடு மீடியா, நீங்க என்னோட உயிர். நீங்க தான் எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறீங்க. போலீஸ் கோர்ட்டு கூட பண்ண முடியாதது நீங்க தான் பண்ண முடியும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி என்னோட கணவரான சீமான் கிட்ட சேர்த்து வைங்க. எனக்கு முடியல. சும்மா நான் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு என் கணவர் வேணும், அவரோட அன்பு வேணும். எதுக்காக இந்த தண்டனை? அவரை பிரிஞ்சு நான் வாழ வேண்டிய சாபம் எனக்கு என்னத்துக்கு? தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணி சீமான் அவர்கள் பார்க்கும்படி நீங்க டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன். என்னோட உயிர் உங்க கையில எல்லா கையிலும் தான் இருக்குது. வணக்கம்.